ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் சேனல் சைக்கோ கேமிங் எஃப்எஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரிங்கி ஈவெண்ட் விட்டு இருக்காங்க. அதை நம்ம ஸ்பின் பண்ண போகிறதில்ல. நம்ம எமோட் ட்ரையல் தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். அதுவும் நமக்கு அந்த த்ரோன் எமௌண்ட்டு மேலே வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த எமௌண்ட்டை இன்றைக்கி எடுக்காமல் விட மாட்டோம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஸ்பின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இன்றைக்கி ஒரு 159 டைமண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம எமோட் ட்ரையலில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். விழுந்துடும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். நல்லா இருக்குது இந்த சட்டை, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது நம்ம டாப்அப் பண்ணி எடுக்கணுன்ற அப்படி இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. எனக்கு இந்த எமௌண்ட்டு அப்புறம் த்ரோன் எமௌண்ட்டு தான் எனக்கு ஆனால் மோஸ்ட்லி வேணும். பட் ஆனால் இந்த 2 எமௌண்ட்டில் எந்த எமௌண்ட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. வாங்க ஃபஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். என்ன தரான்? போங்க, ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டான். திரும்ப அகைன் அதுவே கொடுக்குறான். செகண்ட் ஸ்பின். என்ன இதெல்லாம் யாருங்க கேட்குறான்? என்ன கொடுத்துருக்கான்? போங்க. நான் யூடியூப் சேனலில் ஒரு சேனல் பார்த்தேன். நம்ம என்ன விழுதோ அதை டச் பண்ணி திரும்ப நம்ம ஸ்பின் பண்ணால் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. 41 ஸ்பின் கொடுத்துட்டான். என்ன கொடுத்தான்? ஓகே, பரவாயில்ல, விடுங்க. 41 ஸ்பின்னுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஒருத்து தான். ஏன்னா நமக்கு அந்த சில்விங் எமௌண்ட்டும் சரி, இல்லை அந்த மெழுகுவத்தி எமௌண்ட்டுக்கு சரி, இது ரெண்டுத்தில் எது கொடுத்தனா நான் ரொம்ப நொந்து நூலாக இருப்பேன். பரவாயில்ல, 41 ஸ்பின்னுக்கு இந்த எமௌண்ட்டு கொடுத்துருக்கான். நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு த்ரோன் எமௌண்ட்டு தான் எடுக்கணும்னு ஆசை. ஆல்ரெடி வேறு மந்த்லி வேறு 150 டேஸ்க்கு வேறு இருக்குது. இதுக்கு மேலே மந்த்லி போட்டு யூஸ் பண்ணணுன்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா எல்லாமே என்னோடய ஓன் மணி தான். ஸோ அதனால் இதுக்கு மேலேயே நான் இந்த கரீனாவுக்கு நான் கொடுக்க விரும்பலை. இருக்கிற டைமண்ட் வச்சே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு OP 49 அப்டேட்டுக்கு அப்புறம் கோல்டு ராயல் பண்டில்லாம் வருதான். அந்த கோல்டு டாப் கிரிமினல் பண்டில் அது வேறு எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் நம்ம டைமண்டை சேர்த்து வச்சு நம்ம வாங்கலாம். பார்க்க முடியலைங்க, கண்ணுக்கு எதிர்க்க நிற்குது. அது எடுக்க முடியாமல் இருக்கிறப்போ மனசுலாம் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இந்த எமௌண்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹைப்பர் புக் எமௌண்ட், த்ரோன் எமௌண்ட் ஒரு நாள் எடுப்பேன்டா. ஒன்று எப்போ கொடுப்பான்னு தெரியலையே. ஒன்று கண்டிப்பாக எடுப்பேன் பார். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திரும்ப ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நான் புது சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கானா? இல்லை. சரி வாங்க திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கொடுப்பானா மாட்டானா? டேய் கரீனா, கொடுத்துடுடா, கொடுத்துடு. த்ரோனி மட்டும் கொடுத்துடு. இதெல்லாம் யாருங்க கேட்குறான்? எங்கன்னா அந்த ரேர் ஐட்டம்ஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. இதெல்லாம் யார் கேட்குறா? டைமண்டு வேறு வரலப்போ எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறானே தெரிய மாட்டேங்குது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு அந்த எமௌண்ட்டை போய் எக்யூப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கே இருக்குது? ஐ இதோ இருக்கா? எங்கே எக்யூப் பண்ணுறது? சரி வாங்க அந்த கொடி குத்துற எமௌண்ட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, அச்சாச்சா, அவ்வளோதான். எமௌண்ட் போடுமா? நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு த்ரோன் எமௌண்ட் வேணுமே. என்ன பண்ணுறது இதுக்கு? நீங்கள் த்ரோன் எமௌண்ட் கொடுப்பீங்க பார்த்தேன். இதையே போட்டு நான் சந்தோஷப்பட்டு வேண்டியதானா? தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட ஓன் மணியை ஃப்ரீ ஃபயரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டோட்டலாக வேஸ்ட் இது, சரிங்களா? இந்த ஈவெண்ட்டில் நமக்கு கொடுத்த எல்லாத்தையுமே நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். எமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எடுத்துட்டேன். இந்த எமௌண்ட்டு நல்லா இருக்குது. அப்புறம் அந்த 2 கை வச்சு உள்ளே வச்சு பண்ணுறான் பாருங்கள், அதுவும் நல்லா இருக்குது. அந்த கிளாஸ் போடுவான் பாருங்கள், அந்த எமௌண்ட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த ஹர்திக் பாண்டியா எமௌண்ட் நான் எனக்கு அது ஹர்திக் எமௌண்ட்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஹர்திக்கும் ஜட்டு எமௌண்ட்டுன்னு நானே யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எமௌண்ட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ அதையும் நான் எடுத்துட்டேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. நான் புது சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.